சின்ன வயசுல என்னதான் அம்மா, அப்பா கத்துனாலுமே எழாம 10 மணிக்கு தூங்கி எழுந்து எந்த வேலையும் செய்யாம ஜஸ்ட்டு ப்ரஷ் பண்ணிட்டு சாப்பிட்றது மட்டுமே வேலையா வச்சுக்கிட்டு மொபைல பார்த்துட்டு இல்லைன்னா டிவிய பார்த்துட்டு உட்காந்துட்ருப்போம். ஜஸ்ட்டு சாப்பிடுவோம், தூங்குவோம், எழுவோம், சாப்பிடுவோம். இப்படியே இருந்துட்டு எந்த வேலையும் செய்யாம அம்மா கிட்ட என்ன பேர் வாங்குவோம்னா, "போற வீட்ல என்னதான் செய்ய போறியோ? எல்லாம் என்ன தான் கேட்க போறாங்க?" அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம எங்கேயாச்சும் வெளிய கிளம்புறோம் அப்படின்னா, ஒரு ஷால் இல்லைனா கூட அந்த பீரோவையே 2 துண்டா மாத்தி விட்டுட்டு போயிடுவோம். எடுத்தும் வைக்க மாட்டோம், மடிச்சு வைக்க மாட்டோம். அம்மா ஒண்ணொன்னா எடுத்து மடிச்சு வச்சுட்ருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் நம்ம செய்யும்போது தான் அம்மாவோட வலி அப்படின்றதே நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. இப்போ கூட்டுறதுலேருந்து, சமையல் செய்கிறதுலேருந்து எது செய்யினாலும் நாம மட்டும் தான் தனியா செய்றோம். ஹஸ்பண்ட் ஏதோ ஒண்ணு தூக்கி கலச்சு போட்டுட்டாங்க அப்படின்னாலும், நம்ம கோவம் வந்தாலும் பொறுத்துட்டு போயிட்டுருக்கோம். ஒரு சில பேர் வந்து திட்டவும் திட்டிர்றோம். ஆனா அம்மாக்கள் நம்ம இப்படி தான் அப்படின்னு தெரிஞ்சுமே நம்மள திட்டாம, "நம்ம பொண்ணு தானடா" அப்படின்னு நெனச்சு அமைதியா அவங்களோட வேலைய பார்த்துட்டு போயிடுவாங்க. இப்போ இதெல்லாம் நினைக்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நம்ம அம்மாவ எவ்வளோ வந்து கஷ்டப்படுத்தியிருக்கோம் அப்படின்றது. நீங்களும் இந்த மாரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. அண்ட் இன்னைக்கு நைட் பார்த்தீங்கன்னா, இட்லி ப்ளஸ் கடலை சட்னி தான் செஞ்சிருந்தேன். தனியா இருக்கும்போது நம்ம என்ன செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னாலுமே, அது டேஸ்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஆனா யாராச்சும் ஒருத்தர் வீட்டுக்கு வராங்க, ரிலேஷன் இல்லைன்னா ஹஸ்பண்ட்க்கு சமைக்கிறோம் அப்படின்னும்போது வீட்டுக்கு வரும்போது, பார்த்து அத்தனையும் சமைச்சாலுமே வந்து அந்த டேஸ்ட் அப்படின்றது வர்றதே இல்ல. ப்ளஸ் வந்து ஏதாச்சும் உப்பு கம்மியா இருக்கிறது, காரம் கம்மியா இருக்கிறது, இல்ல அதிகமா போயிடுறது, இந்த மாதிரி நெறைய விஷயம் வந்துட்டு இப்போவுமே என்னோட சமையல் வாழ்க்கையில நான் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னதான் யூடியூப் பார்த்து சமைச்சாலுமே, ஆஹா ஓஹோன்னு இருக்குன்னு டேஸ்ட்டு யூடியூப்காரங்க சொன்னாலுமே, நாம அத பார்த்து சமைக்கும்போது அந்தளவு டேஸ்ட் ஒண்ணும் அப்படி தெரியறதே கிடையாது. நீங்க இந்த மாதிரி ஏதாச்சும் யூடியூப்ல பார்த்து சமைச்சு டேஸ்ட்டு நல்லா வராம உங்களோட ஃபேமிலியில இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சாப்பாடு விஷயத்துல திட்டு வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு ஷேர் பண்ணிட்டு போங்க. நான் நிறையவே வந்து இந்த மாதிரி யூடியூப்பை பார்த்து சமைச்சு திட்டு அப்படிங்கிறது நிறையவே வாங்கியிருக்கேன். எனக்கு பழகியுமே போயிடுச்சு. இப்போது உங்களுக்கு இந்த மாதிரி பழகிடுச்சா அப்படின்றதையும் ஷேர் பண்ணிட்டு போங்க. அண்ட் ஃபைனலி இட்லி அண்ட் கடல சட்னி இந்த நைட்க்கு செஞ்சாச்சு. ஸோ உங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்னும் சொல்லிட்டு போங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.